வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல பார்த்தோம் அயோத்தி மாநகரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு. தேவர்கள் கூட அங்க வந்து வாழ ஆசைப்படுறாங்கன்னு கம்பர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை எப்படித்தான் வர்ணிக்கிறது, எதை சொல்லி அதோட பெருமையை முழுசா விளக்கிறது? கவி சக்கரவர்த்தி கம்பரே கொஞ்சம் திகைச்சு போறார் பாருங்க. அடேங்கப்பா, இந்த அயோத்தியை நான் எப்படின்னு சொல்வேன், எது கூட ஒப்பிடுவேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஓடுற பல உவமைகளை ஒரு பட்டியலாவே நம்ம முன்னாடி வைக்கிறார். கேட்போமா? நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறைநெடு மங்கல நாணோ இலகு பூன்முலைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகட்கு இனிய மலர்கொலோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையுளோ யாது என உரைப்பாம். முதல்ல கேட்குறாரு, நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ. இந்த பூமி தாய்க்கு அயோத்தி ஒரு அழகான முகமா? இல்லை அந்த முகத்தில் வச்ச திலகமா? இல்லைனா அவளோட கண்ணா? பாருங்க எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறாரு. முகம், திலகம், கண், இது மூணுமே எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அழகு. அயோத்தி இந்த பூமிக்கே முகமா திலகமா கண்ணா இருக்குதோன்னு யோசிக்கிறாரு. அடுத்து, நிறை நெடுமங்கள நாணோ. பூமி தாய் கழுத்தில் போட்டிருக்கிற நிறைவான நீளமான மங்கள நாணா இந்த அயோத்தி. தாலிங்கிறது எவ்வளவு மங்களகரமானது, எவ்வளவு புனிதமானது. அதுவும் நிறை நெடுங்கிற வார்த்தை அந்த மங்களம் குறைவில்லாதது, நீண்ட நெடியதுன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மங்களமா அயோத்தி இருக்கா? இலகு பூன் முலைமேல் ஆரமோ? இல்லைன்னா அந்த நிலமகளோட மார்பகங்கள் மேலே பல பலன்னு ஜொலிக்கிற இலகு. முத்து மாலையோ ஆரமோ? இந்த அயோத்தி முதல்ல முகத்தை சொன்னார், கழுத்தை சொன்னார், இப்போ மார்பில் இருக்கிற ஆரத்தை சொல்கிறார். நகரத்தோட அழகையும் மதிப்பையும் ஏற்றிக்கிட்டே போகிறார் பாருங்க. உயிரின் இருக்கையோ? இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பூமி தாயோட உயிரே தங்கியிருக்கிற இடமா இந்த அயோத்தி? யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட உயிர் இருக்கிற இடம் எவ்வளோ முக்கியம். அந்த அளவுக்கு அயோத்தியை உயர்வாக நினைக்கிறார் கம்பர். திருமகட்கு இனிய மலர்கொலோ. சரி, நிலமகள் உவமைகள் போதும், வேற என்ன சொல்லலாம்? திருமகள், அதாவது லட்சுமி தேவி, அவளுக்கு விருப்பமான தாமரை மலரா இந்த அயோத்தி. லட்சுமி தாமரையில் வாசம் செய்கிறவ. அயோத்தியும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு அவ விரும்பி தங்குற தாமரை மலர் போல இருக்கோ? மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ? இன்னும் ஒரு படி மேலே திருமால், மாயோன் தன்னோட மார்புல விலை மதிக்க முடியாத நல்ல மாணிக்க கற்களை வச்சிருக்கிற ஒரு தங்கப்பெட்டியா இந்த அயோத்தி? திருமாலோட மார்பு எவ்வளவு புனிதமானது. அங்கே இருக்கிற பொக்கிஷம் போல அயோத்தி இருக்கா? அதுக்குள்ள ராமனுங்கிற மாணிக்கம் இருக்க போகுதே, அதனால் அப்படி சொல்கிறாரோ? வானோர் உலகின் மேல் உலகோ. நம்ம போன பாடலில் கேட்டோமே, தேவர்களே அயோத்தியில் வாழ ஆசைப்படுறாங்கன்னு. அப்போது இது தேவலோகத்தை விட மேலான உலகமோ, பரமபதமோ, வைகுண்டமோ அப்படின்னு கேட்குறாரு. ஊழியின் இறுதி உரையுளோ? இல்லை, இதுக்கும் மேலே ஊழியின் இறுதி, அதாவது மகா பிரளயம் வர்றப்போ எல்லா உயிர்களும் உரையுள், அதாவது ஒடுங்கி தங்குகிற இடமான அந்த பரம்பொருளின் திருவயிறோ இந்த அயோத்தி. எல்லாத்துக்கும் புகலிடமாக இருக்கிற இடம் போல அயோத்தி இருக்கா? இப்படி அடுக்கிட்டே போன கம்பர் கடைசியாக சொல்கிறார், அப்பா, இதில் எதை சொல்லி நான் அயோத்தியை வர்ணிக்கிறது? யாது என உரைப்பாம். ஒன்று சொன்னால் மற்றது குறைஞ்சு போகுமோ? எதுவுமே முழுமையாக சொல்லலையே, எப்படித்தான் நான் சொல்வேன் இந்த அயோத்தியின் பெருமையை? அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட, ஒரு பிரமிப்போட முடிக்கிறார். கம்பரோட கற்பனை வளத்தையும் ஒரு உவமையில் அடக்க முடியாத அயோத்தியின் பிரம்மாண்டத்தையும் இந்த ஒரு பாட்டிலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஒவ்வொரு உவமையும் ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருக்குது. இந்த நகரத்தோட பெருமையை முழுசாக சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு கவி சக்கரவர்த்தியை சொல்லும்போது நாமளும் அந்த பிரமிப்போட அயோத்தியை மனசில் நினச்சி பார்ப்போம்.